சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம சிட்டிக்கு இருந்துட்டு நம்ம மீனா எலெக்ஷன் நிற்க ஒரு விஷயம் தெரிய வருது. அவ எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த எலெக்ஷன்ல நிற்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டாள் அவ. என் ஆஃபீஸ்க்கு என்ன அடித்து அவமானப்படுத்திட்டு இருக்காங்க அந்த முத்து. அவனால் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஆனால் அவன் பொண்டாட்டி எலெக்ஷனில் நின்று ஜெயிக்க போகிறாளா? இதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு நானும் பார்த்துறேன். அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் சும்மாவே விட மாட்டேன். முதல்ல இந்த எலெக்ஷனில் அவள் ஜெயிக்கவே கூடாது. அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி ஒரு பக்கம் பிளானை போட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சிந்தாமணியோட உதவியை நாட ஆரம்பிக்கிறாங்க. எலெக்ஷனுக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டாக அந்த மீனா களத்தில் இறங்கியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த மீனா எனக்கெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, ஆனால் மொத்த பேரும் அந்த மீனா பக்கம் இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, இந்த எலெக்ஷனில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. எங்கிட்ட ஆள் பலமும் இருக்குது, பண பலமும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்ககிட்டையும் அப்படி தான் ஆள் பலமும் இருக்குது, பண பலமும் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த முத்துவையும் மீனாவையும் தான் எங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கவலையே படாதீங்க, அவங்கள எப்படி தோக்கடிக்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு எப்படியாவது இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு எல்லாருக்கும் நல்லது பண்ணணுங்க. சிந்தாமணியால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.